ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் நின்று நிலவப்பட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சி அனைத்து மக்களுக்காகவும் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் 2 கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்த ஒன்றிய அரசை கண்டித்து வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும், இஸ்லாமியர்களுக்கு ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாடு எங்களுடைய தலைவர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் அவர்கள் தலைமையில் மதுரையில் நடைபெறுகின்றது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பெரும் திரளாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் யாக்கூப் அவர்களுடைய தலைமையில் பெரும் திரளாக மதுரையில் கலந்து கொள்ளும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திலிருந்து தாம்பரம், பல்லாவரம், பரங்கிமலை ஒன்றியம், திருப்போரூர் ஒன்றியம், மறைமலை நகரம், காட்டாங்குளத்தூர் ஒன்றியம், கூடுவாஞ்சேரி நகரம் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அதிகமான மக்களை தேற்றிச் செல்வதாக தீர்மானித்துள்ளோம். இதில் அதிகமான மக்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட தலைவர் எஸ்கே ஜாகிர் ஹுசேன், மனிதநேய மக்கள் கட்சி. லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் கூடுகின்றார்கள். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வதாக தீர்மானித்துள்ளோம். இந்த மாநாட்டில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பெரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட தலைவர் எஸ்கே ஜாகிர் ஹுசேன், மனிதநேய மக்கள் கட்சி.